ஹோமம். ஒரு ஹோமம் செய்கிறீர்கள். ஆன்மீக பெரியவர் நெருப்பு வளர்க்கிறார். மந்திரம் சொல்றார். ஹோமம் செய்யும் போது செய்யப்படும் சடங்குகள். முதலில் கணபதி ஹோமம். எந்த காரியம் செய்தாலும் முதலில் கணபதியை வணங்கணும். செய்யும் காரியத்தில் விக்கினங்கள் வாராமல் இருக்க கணபதி பூஜை. துர்தேவதைகளாலோ துஷ்ட சக்திகளாலோ எந்த இடையூறும் இல்லாமல் நடப்பதற்கு வினைகளை வேறறுக்கும் விநாயகர் பூஜை. அடுத்து கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம். சரியான முகவரி எழுதப்பட்ட தபால் எப்படி குறிப்பிட்ட நபரை சென்றடைகிறதோ அதைப்போல். செய்யக்கூடிய இந்த ஹோமங்கள் குறிப்பிட்ட இலக்குகளை சென்றடையக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இலக்கு என்பது யாகத்தின் தலைவராக இருப்பவருக்கு. அதாவது யாருக்காக செய்கிறோமோ அவருக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யப்படுவது. அடுத்து குலதெய்வ பூஜை. இது பெரும்பாலான ஹோமங்களில் செய்யப்படுவதில்லை. குலதெய்வத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள். உலகத்தில் எத்தனை சாமிகள் இருந்தாலும் குலதெய்வம் முக்கியமானது. நம் முன்னோர்கள் குலதெய்வ பூஜை என்பதை குறையில்லாமல் செய்தார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை வேண்டினார்கள். வருடத்திற்கு ஒரு முறை விழா எடுத்தார்கள். வீட்டில் ஒரு சுபகாரியம் நடந்தாலும் முதல் பத்திரிகை சாமிக்கு வைத்தார்கள். ஆக குலதெய்வத்தோடு அவர்களுக்கு இருந்த நெருக்கம் அதிகம். எப்படி இருப்பினும் அடுத்து செய்ய வேண்டியது குலதெய்வ பூஜை. குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு செய்யப்படும் பூஜை. ஆகமத்தில் இடம் இல்லையே என்று அலட்சியம் செய்யக்கூடாது. ஹோமம். எந்த தேவதையை குறித்து ஹோமம் செய்கிறோமோ அந்த தேவதையை கும்பத்தில் நிலைநிறுத்தல். கும்ப ஸ்தாபனம். கும்பம் என்பது உடல். அதன் மேல் வைக்கப்படும் தேங்காய் என்பது தலை. கும்பத்தில் சுட்டப்படும் நூல் நாடி நரம்புகளை குறிக்கும். உள்ளே இருக்கும் தண்ணீர் இரத்தத்தை குறிக்கும். தர்ப்பை என்பது ஆகர்ஷண சக்தி நிறைந்தது. காந்தத்தை எப்படி இரும்பு கவர்ந்து இழுக்கிறதோ அதைப்போல் தெய்வீக சக்தியை கவர்ந்து இழுக்கும். தர்ப்பையை கலசத்தில் வைக்கிறார்கள். கலசத்தில் நம் பிரதான தேவதை பிரச்சனமாக இருக்கிறார் என்பதை சொல்வதுதான் அதன் தாற்பயம். அதாவது எந்த தெய்வத்தை நினைத்து செய்கிறோமோ அந்த தெய்வத்தை கும்பத்தில் நிலை நிறுத்துவதுதான் ஆகாவனம் என்று பெயர். அடுத்து செய்யப்படுவது நவக்கிரக பூஜை. நம் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்திற்கும் காரணம் நவகிரகங்கள். அதனால் நவகிரகங்களை வணங்கி பூஜிக்க வேண்டும். ஹோமம் ஆரம்பம். வேத பாராயணங்கள் என்பது இறைவனை ஆராதிப்பது. பொதுவாக பாராயணங்கள் என்பதே இறைவனை புகழ்ந்து பாடி அவர் அருளை பெறுவதுதான். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மூலமந்திரம் வேதமந்திரம் காயத்திரி மந்திரம் பிரார்த்தனை மந்திரம் என்ற 4 உண்டு. உதாரணமாக மூல மந்திரம் என்பது பீஜாச்சரம் கொண்டு சொல்வது. அது ஓம் ஸ்ரீம் ரீம் என்று வரும். வேத மந்திரம் என்பது ஒலி அலைகளால் நன்மை பெறுவது. காயத்திரி மந்திரம் என்பது எந்த தெய்வத்தை நோக்கி ஹோமம் செய்கிறோமோ அவரின் புகழுரைகளை சொல்வது. பிரார்த்தனை மந்திரம் என்பது நம் வேண்டுதல் பலிப்பதற்காக சிரம் தாழ்த்தி கை கூப்பி மனதார பிரார்த்திப்பது என்று பொருள். இந்த அவிர்ப்பாகத்தை பெற்றுக்கொள்ள தேவலோக தேவேந்திரனே வருவாராம். இதை செய்து முடித்ததும் ஹோமம் நிறைவு பெறுகிறது.